நீங்கள் பப்பாளி பழத்தை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதுனால நல்ல உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உங்களுக்கு எந்த விதமான வியாதிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது பப்பாளி பழம். அதனால் தொடர்ந்து நீங்கள் பப்பாளி பழத்தை உபயோகப்படுத்தி பாருங்கள். மேலும் இது வந்து பெண்கள் வந்து மாசமாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க, அது மாதிரினா நீங்கள் டாக்டருடைய ஆலோசனை செஞ்சு அதற்கப்புறம் அதை சாப்பிடலாமா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய ஆலோசனை பற்றிங்க. மொத்தத்தில் இப்போ நான் ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் ஒவ்வொரு மூலிகை பயன் பற்றியும் ஒவ்வொரு பழங்களை பற்றியும் இப்படியெல்லாம் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லி வர்றேன். வாங்க, இன்னைக்கு டாக்டர் குழந்தைவேல் அவர்கள் பப்பாளி பழத்தோட மருத்துவ குணத்தை பத்தி நமக்கு எடுத்து சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன சொல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கத்திற்குரிய மக்களே, இன்றைய தினம் பப்பாளியினுடைய மருத்துவ குணத்தை பற்றி விளக்கலாம் என்று நினைக்கிறேன். இது வந்து பப்பாளி செடி பக்கத்துல பாருங்க, அதுக்காக தான் நான் பக்கத்துல நிற்கிறேன். பப்பாளி செடி சில பேருக்கு தெரியாதவங்க பார்த்துங்க. இதுதான் பப்பாளி, இது பப்பாளி மரம். இது வந்து பாருங்க, பெரும்பாலும் நீங்கள் நிறைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஃபீவர் வருது, இந்த டெங்கு ஜுரம் வருது. இந்த கொரோனா காலங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளியை வந்து இலையை எடுத்து அதை அப்படியே கஷாயம் பண்ணி அந்த கஷாயத்தையே சாப்பிட்டதுனால எனக்கு நிறைய பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி நிறைய மக்கள் சொன்னாங்க. அதனால் பப்பாளியில் வந்து அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. பப்பாளி வந்து காயை அரைச்சி வச்சுங்களேன், அந்த காயை நீங்கள் பொரியல் செஞ்சு கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்லா செரிமானத்தை கொடுக்கும், கல்லீரலுக்கு நல்ல வேலை செய்யும். அவங்க வந்து ஆஸ்துமா நோயாளிகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த லங்ஸுக்கு வந்து நல்லா பலப்படும். அதனால அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு பலப்படும். இது பப்பாளி காயினுடைய தன்மை. இப்போ பப்பாளி பழம்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா பப்பாளி பழமாகி நல்லா உங்களுக்கு மஞ்சள் கலந்து சிகப்பாக இருக்கும். மிக அற்புதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மிக அற்புதமாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக டெய்லி ஒரு 2 ஸ்லைஸாவது பப்பாளி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது பப்பாளி. பப்பாயோட அயன் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறனாலையும் அந்த விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறனாலையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகமாகும். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா அதை நார்மலைஸ் பண்ணும். பிளட்டை வந்து நல்லா லிக்விட் பண்ணி அதை சர்க்குலேஷன் வந்து பிளட்டை சர்க்குலேஷன் நல்லா பண்ணும். இதை வெயின் நரம்பு பிரச்சனைகள் இருக்குது, பாத எரிச்சல் இருக்குது, பாதம் வலிக்குது, மூட்டுகள் வலிக்குதுன்னா கூட நீங்கள் பப்பாளி தொடர்ந்து உபயோகப்படுத்தே வரணும். தொடர்ந்து சாப்பிட்றதுனால அந்த பிளட்டு சுத்தமாகறதுனால நல்ல ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியது பப்பாளி பழத்துக்குடைய தன்மைகள். நீங்கள் பப்பாளி பழத்தை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றதுனால நல்ல உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உங்களுக்கு எந்த விதமான வியாதிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது பப்பாளி பழம். அதனால் தொடர்ந்து நீங்கள் பப்பாளி பழத்தை உபயோகப்படுத்தி பாருங்கள். மேலும் இது வந்து பெண்கள் வந்து மாசமாக இருக்காங்க, கர்ப்பமாக இருக்காங்க, அது மாதிரினா நீங்கள் டாக்டருடைய ஆலோசனை செஞ்சு அதற்கப்புறம் அதை சாப்பிடலாமா வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருடைய ஆலோசனை பற்றிங்க. மொத்தத்தில் இப்போ நான் ஒவ்வொரு மூலிகையை பற்றியும் ஒவ்வொரு மூலிகை பயன் பற்றியும் ஒவ்வொரு பழங்களை பற்றியும் இப்படியெல்லாம் சாப்பிடுங்கன்னு நான் சொல்லி வர்றேன் இல்லைங்களா. இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா தான் நான் சொல்லி வர்றேன். நீங்கள் இது சம்மந்தமாக இன்னும் மேலும் உங்களுக்கு விளக்கங்கள் தேவை அப்படின்னா அருகில் இருக்கிற சித்த மருத்துவரையோ ஆயுர்வேத மருத்துவரையோ நீங்கள் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பப்பாளி பழத்தினுடைய தன்மைகளை பற்றி தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லது தான். அதனால் மிகவும் சிறப்பான மருத்துவம், சிறப்பான மருந்து. அதாவது இந்த பழமானது தொடர்ந்து சாப்பிடுவதனால நோய் வராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து பப்பாளி பழம். நன்றி, வணக்கம். உங்களால் குடியை மறக்க முடியவில்லையா? குடியினால் உடல் ஆரோக்கியம் இல்லையா? குடி, போதை, புகையை மறக்க குடிப்பவருக்கு தெரியாமலும் கொடுக்கலாம். இம்மருந்தை சாப்பிட்ட பின் மீண்டும் குடிக்கும் எண்ணம் வராது. முடி உதிர்வதை தடுத்து கூந்தல் கருமையுடன் வளர கூந்தல் தைலம், ஆண்மை குறைவு, நரம்பு பலகீனம், துரித ஸ்கலிதம், மூட்டு வலி, கை கால் குடைச்சல், கர்ப்பப்பை கோளாறு, மலட்டுத்தன்மை, குழந்தை பாக்கியம், உடல் பருமன், புற்றுநோய், மூலம், குடல் புண், ஆஸ்துமா, சர்க்கரை வியாதி, எல்லாவித தோல் நோய்கள், சோரியாசிஸ் போன்ற நாட்பட்ட நோய்களுக்கும் கடும் பத்தியம், பக்க விளைவு இல்லாத சிறந்த சிகிச்சை அளித்து பூரண குணமாக்கப்படும். உடனே அணுகவும். மருத்துவர் என் குழந்தைவேலு, ஜேபி சித்த வைத்தியசாலை, நம்பர் 1, கன்னியப்பா தெரு, TSL காம்ப்ளெக்ஸ், ஹோட்டல் அம்பிகா எம்பயர் பின்புறம், 100 அடி ரோடு, வடபழனி, சென்னை 26. போன் நம்பர் 04423621955. செல் நம்பர் 9440666432.